வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இப்போ 2-3 நாளே வந்து சமையல் காணொலி எதுவும் போட இல்லை. ஏன்னா நாங்கள் அங்கே போய் பிறகு திருப்பி உங்களோட இடத்தை பார்க்க போனதால் வந்து போட இல்லை. இன்றைக்கு வந்து நேற்று அதோட காணொலியும் போட இல்லை. சரியான மழை பின்னேரம் காணொலி எடுப்ப கொண்டு வலிக்கிட்டால் சூறாவளி வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே எல்லாம் சுழட்டி அடிச்சிட்டு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குலாம் உண்மையிலுமே நேற்று அந்த ஒரு காற்று ஒன்று அடித்தது. அதுலேயே ஒரு சின்ன ஒரு அந்த காணொலி ஒன்று போடுவோம். சூறாவளி அடித்தது எப்படி இருக்குண்டு அதை போட்டு வரணும். அப்படியே பாருங்கள். நாங்கள் இன்றைக்கு என்ன சமைக்க போகிறோம்? இன்றைக்கு நாங்கள் நண்டு சூப் தான் செய்ய போகிறோம். அதுவும் வந்து மிளகறி எல்லாம் சேர்த்து தான் இந்த நண்டு சூப் செய்ய போகிறோம். உண்மையிலுமே நல்ல சுவையாக இருக்கும். புக்கையும் அதோட மழையுடன் கூடின காலநிலையும் ரெண்டுமாவே இருக்குது. அதுக்கு நல்ல ஒரு இதமாக இருக்கும் அது குடிக்கிறதுக்கு. அதனால தான் நண்டு சாப்பிடாதபடியாக அவர் குடிக்க இயலாது. நாங்கள் குடிச்சுக்கொள்வோம். நீங்கள் குடிங்க, அது பிரச்சனை இல்லை எனக்கு. நாங்கள் அப்போ தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். நாங்கள் நண்டு சூப் செய்கிறதுக்கு முதல் வந்து நண்டை துப்புரவாக்கி எடுப்போம். இதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன நண்டாக தான் வாங்குவோம். ரசத்துக்கு என்றாலும் சரி சூப்புக்கு என்றாலும் சின்ன நண்டு தான் நல்லா இருக்கும். நாங்கள் இப்போ அளவான நண்டாக தான் வாங்கியிருக்கிறோம். மற்ற நண்டு உடைக்கிறது வந்து சரியான சுகமான வேலை, கத்தி வேலை. இந்த காலை வளத்தையும் இப்படி கையாலேயும் முறிச்சு விடலாம். பெரிய கால்களை மட்டும் உடைச்சி எடுத்துட்டு இப்படி சின்ன காலை வந்து இப்படி கையால் முறிச்சு விடலாம். நாங்கள் நண்டெல்லாம் உடைச்சி எடுத்துட்டோம். நல்ல வடிவாக கழுவி எடுப்போம். நண்டெல்லாம் துப்புரவாக்கி எடுத்துட்டோமே. இப்போ வந்து இந்த சூப்புக்கு தேவையான மிளகறி தான் துப்புரவாக்கி எடுக்க போகிறோம். லீக்ஸ் வந்து நாங்கள் ஒன்று எடுத்துருக்கிறோம். இதுலேயும் இலையை போடாமலுக்கு இந்த தண்டை மட்டும் போட்டுக்கொள்வோம். அதோட வந்து கேரட், சின்ன கேரட்டோட வழியாக 2 கேரட் எடுத்துருக்கு. சின்னனா ஒரு கோவா எடுத்துருக்கு. அதே மாதிரி சின்னனா 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறோம். 150 கிராம் அளவில் போஞ்சி எடுத்துருக்குறோம். நாங்கள் இவ்வளோத்தையும் நாங்கள் துப்புரவாக்கி எடுப்போம். நாங்கள் இந்த தண்டு பகுதியை மட்டும் வெட்டி எடுப்போம். இல்லை வந்து வேண்டாம் அவங்களுக்கு இட்டுக்கட்டுக்கும் இல்லை. கேரட்டை வந்து தோலை சீவி எடுப்போம். மிளகறியெல்லாம் துப்புரவாக்கி எடுத்துட்டோம். இனி நாங்கள் கழுவி எடுப்போம். கழுவி எடுத்த மிளகறியை நாங்கள் வெட்டி எடுக்க அப்புறம் சூப்புக்கு வந்து மிளகறி ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சி அவிய வேணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வெட்டி எடுப்போம். கரெட்டையெல்லாம் சில பேர் வந்து என்ன செய்யணும்னால் அவிச்சு போட்டு மிக்சிலேயோ என்னதுனாலும் அரைச்சி தான் போட்டுக்கொள்ளுவினோம். ஆனால் நாங்கள் இப்படி மெல்லிசா வெட்டி போட்டு ஓரளவுக்கு அவிஞ்ச அப்புறம் நாங்கள் மசிச்சு விட்டாலே எங்களுக்கு காணும். உருளைக்கிழங்கா நாங்கள் சின்ன சின்னன்னா அப்படி வெட்டி எடுப்போம். போஞ்சியை நாங்கள் கொஞ்சம் சின்னனாகவே வெட்டி கொள்ளுவோம். இப்போ கறிக்கண்டா நாங்கள் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டி கொள்ளலாம். போஞ்சி வாங்கிக்க அந்த சூப்புக்கெல்லாம் வந்து நல்ல பிஞ்சு போஞ்சாக இருக்கணும். அப்போ தான் வேகமாக விஞ்சு கரையும். அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் லீக்ஸை வந்து இப்படியே வட்டம் வட்டமாக வெட்டி விடுவோம். கோவா வந்து எங்களுக்கு வேகமாகவே அவிஞ்சு கரைஞ்சிடும். இப்போ நாங்கள் பெரிய பெரிய துண்டுகளாக போடுவோம். என்ன நண்டு சூப்பு வெப்பம் பண்ணிட்டு பார்க்க பாருங்க. மழையை
சரியான மழை வந்து பிடிச்சிட்டு. பார்த்தீங்கன்னா மழை எங்களுக்கு விட்டுட்டு தானே, அதனால் இடத்தை மாற்றிட்டோம். அது சரியான ஈரம் கீழே இருக்கையில் அது உடம்புண்டா இருந்து கொள்ளலாம். அதனால் நாங்கள் இடத்தை மாற்றிட்டோம். கழுவியெல்லாம் வட்டி எடுத்து வச்சிருக்கிற மிரக்கறியை முதல் போடுவோம். எங்களுக்கு அவிஞ்சி வேற சரியாக இருக்கும். மிரக்கறி நாங்கள் அவிய நல்லா மசிக்க வேணும். இப்போ மசிச்சு விட சரியாக இருக்கும். சூப்பு வந்து சில பேர் ஒவ்வொரு மாதிரி வச்சு கொள்வினோம். என்ன இப்போ நாங்கள் வந்து இந்த முறையில் வச்சு கொள்வது தனியாகவே நண்டில் தனியாகவும் செய்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் மிரக்கறியும் சேர்த்து வைக்கிறபடியாக முதல் வந்து மிரக்கறியை அவிய விட அப்புறம் அந்த மிரக்கறியெல்லாம் கொஞ்சம் அவிஞ்சு வர மசிச்ச பிறகு தான் நாங்கள் நண்டு சேர்க்க அப்புறம் அதோட சூப்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கொள்ளுவோம். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட பார்த்திங்கன்னா இந்த மிரக்கறி அவியறதுக்கு அளவான தண்ணி நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். இது அவிஞ்ச பிறகு தேவையான நாங்கள் தண்ணி இன்னும் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த மிரக்கறியின் மட்டத்தோடு தண்ணி விட்டால் காணும். எங்களுக்கு அடுப்பங்களுக்கு எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் மிரக்கறி அவிய விடுவோம். இப்படியே நல்லா வடிவாக மூடி விடுவோம். இப்படியே நாங்கள் நல்லா அடுப்பு எரித்து விடுவோம். எங்களுக்கு மிரக்கறி நல்லா அவியட்டுக்கும். எங்களுக்கு வந்து மிரக்கறி அவிஞ்சோன்றிருக்கு. சூப்புக்கு தேவையான நாங்கள் உள்ளியும் மிளகும் முடிக்க போகிறோம். முதல் வந்து உள்ளி தோல் எல்லாம் நீக்கி எடுப்போம். இதுக்கு வந்து பிரதானமானது இந்த மிளகு உள்ளியும் முடித்து போடுறது தான். புளியெல்லாம் நாங்கள் உரித்து எடுத்துட்டோம். கழுவி எடுப்போம். இப்போ நாங்கள் மிளகு போடுவோம். மிளகாய் கொஞ்சம் பவுடராக இடித்து கொள்ளுவோம். மிளகு இடிப்பட்டது காணும். நாங்கள் உரித்து கழுவி வச்சிருக்கிற உள்ளியை சேர்த்து அடிப்போம். உள்ளி மிளகு இடிப்பட்டது காணும். எங்களுக்கு அப்படியே இருக்கட்டுக்கு நாங்கள் தேவையான நேரம் எடுத்து போடுவோம். இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். மிரக்கறி எல்லாம் அவிஞ்சிருக்காண்டு அவிஞ்சு பத்திட்டு தானே கொதிக்குது. அப்படி இருக்காண்டு மிரக்கறியெல்லாம் அவிஞ்சிட்டுது. நாங்கள் இப்படி சாதுவாக மசிச்சு விட்டாலே காணும். சில பேர் இந்த பருவத்தில் அந்த மிரக்கறி அவ்வளோத்தையும் எடுத்து ஃபுல்லாகவே மிக்சியில் நான் மரைச்சி போட்டு போடுவேன். ஆனால் கொஞ்சம் இப்படி கடிபட்டாலும் நல்லா இருக்குது. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி செய்து கொள்வது. உங்களுக்கு வந்து மிரக்கறி ஓரளவுக்கு மசிச்சாச்சு. நாங்கள் இந்த பருவத்தில் கழுவி வச்சிருக்கிற நண்டை வந்து சேர்த்துக்கொள்ளுவோம். இப்படியே நாங்கள் நல்லா வடிவாக பிரட்டி விடுவோம். ரெண்டங்களுக்கு இன்னும் அவியணும். நல்லா இந்த பருவத்தில் நாங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து விடுவோம். சூப்பு வந்து குடிக்கத்தானே வேணும். மற்றது நண்டு அவிய வேணும். மிரக்கறி அவிஞ்சிட்டவங்களுக்கு நண்டு அவியத்தானே வேணும். கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம். கொஞ்சம் தனியாக சேர்த்து விடுவோம். இப்படியே மூடி விடுவோம். நண்டு அவியட்டுக்கும் இப்போ நாங்கள் ஒரு காலத்தில் வந்து பார்ப்போம். நண்டு தான் மேலால் நிற்கிது. நண்டெல்லாம் அவிஞ்சிட்டு நல்ல நிறம் மாறிட்டு பாருங்க. காலையெல்லாம் நல்ல சிவப்பு நிறமாக வந்துட்டு. ஆனால் மிரக்கறியும் அப்படியே நல்லா கரைஞ்சி எல்லாம் கூலாக போச்சு. கொஞ்சம் மசிச்சு நாங்கள் கொஞ்சம் மசிச்சு விட்டு நாங்கள் மிச்சம் நண்டோட சேர்ந்து நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இடித்து வச்சிருக்கிற மிளகும் உள்ளியும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்படி நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இப்படி ஒரு நிமிஷம் எங்களுக்கு கொதிக்கட்டுக்கு மூடி விடுவோம்.
இப்போ நாங்கள் இதால் வந்து ஒரு கரண்டி அளவில் சோழன்மா கரைக்கப்புறம் இது வந்து ஏன் விடுறேன்னு சொன்னால் நல்லா திக்காக விடுறதுக்காக இந்த சூப்பு வந்து நல்லா திக்காக வர்றதுக்காக தான் நாங்கள் விடுறது. இது கணக்காக போட்டால் ஆக அப்படியே ரீ கொண்டு வந்துடும். அப்போ அளவாகவே போட்டுக்கொள்ள வேணும். இதை தண்ணி விட்டு கரைப்போம். நாங்கள் கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி கொள்ளலாம் சூப்பு தானே. இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். நல்ல மிளகுள்ளி வாசம் நல்லா இருக்கேண்ணே. இப்போ வந்து நாங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை விடுவோம் இதுக்குள்ள. இனி வந்து அடுப்பு நல்லா எரிக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் எங்களுக்கு இப்படியே தணலில் இருந்தால் சரி. இறக்கி நாங்கள் குடிக்க ரெடி ஆகலாமேண்ணா. நீங்களும் குடிக்க போகிறீங்களா? எனக்கு வேண்டாம். பார்த்து கொண்டு இருக்கவே அந்த தடிச்சு கொண்டு வர்றது தெரியும். அப்படி திக்காகி கொண்டு வரும் பாருங்க. எப்படி அந்த நல்ல திக்காக இருக்குது என்ன சூப்பு வந்து எங்களுக்கு ரெடி ஆயிட்டு. அது நண்டு சூப்பு. நண்டு கொஞ்சம் தேடித்தான் எடுக்க வேண்டும் போலடா. இங்கே பாருங்க இப்படி இருக்காண்டு இறக்கி போட்டு நாங்கள் குடிப்போம். ஆனால் கொஞ்சம் சுட சுட குடித்தாதான் நல்லா இருக்கும். ஓ சூடாக இருந்தால் இது இருக்கு. சுட சுட நாங்கள் குடிக்கிற பாத்திரத்துக்கு கொஞ்சமாக தேசி புளி சேர்க்க வேணும். இதுக்கே நாங்கள் சேர்க்காமலுக்கு இந்த குடிக்கிற பாத்திரத்துக்கு தான் சேர்க்கணும். சுடுவது தணல்லாம் இருந்தால் இருந்தாலும் சுடுவது சட்டி. இறக்கி வச்சுட்டு குடிப்போமே. இப்போ நாங்கள் குடிச்சு பார்ப்போமே. எப்படி இருக்கு நீ நாங்கள் குடிப்போம். நாங்கள் எல்லாம் டிஷ்களுக்கெல்லாம் விட்டு எடுத்தாச்சு. என்ன சின்ன சின்ன மண் சட்டிக்கை விட்டு எடுத்துருக்குறோம். இன்றைக்கு ஒரு ஆளை குறைச்சி விட்டீங்களே கடைசியில். அளவாக வந்து தேசி புளி விட்டுட்டு நாங்கள் குடிப்போம். அதுமேண்ணா இப்போ வந்து அம்மாவும் வந்துட்டா. நண்டு சூப் பண்ண உடனே வந்துட்டா. எனக்கு அந்த பார்க்க டக்குன்னு அந்த கூழ் மாதிரியும் இருக்கு. அந்த கூழ் குடிக்கிற இனமே நண்டாலேயே அப்படியே நாங்கள் அப்படியே சேர்த்து விட்டா சரி. தேசிக்காய் புளி விட்டா தானே நண்டு காலை. ஓ எல்லாத்துக்கும் விட்டுனா அதுக்கும் விட்டுருக்கு. உண்மையாக அந்த மாதிரி இருக்கு ஏன்னா. மரக்கறியெல்லாம் மீன் போடுறேன்னா நல்ல சத்து தானே மரக்கறி. இப்படி சேர்த்து குடிக்க வந்து இன்னும் நல்லா இருக்கும். அருமை. மழை பெய்து கொஞ்சம் நேரம் சென்றாலும் சூப்பராக இருக்கு என்னப்பா. லேட்டாக போனாலும் லேட்டாக சாப்பிட்ற மாதிரி. பெரிய நண்டு போடலாம். அதை பாதியாக உடைச்சி போட்டு போடணும். சின்ன நண்டு தான் சரி. இது அதோட வந்து நாங்கள் சோழன்மா வந்து ஆக கூட போடக்கூடாது. ஏன்னா நல்ல தடிப்பாக வந்துடும். இந்த பருவத்தில் இருக்க வேணும். அப்போ தான் நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. மற்ற இது கொஞ்சம் சுட சுட தான் குடிக்கணும். மூஞ்சியெல்லாம் கரைஞ்சி போச்சு. என்ன டேவிட் என்ன சொல்லுது? நல்லா இருக்கு. கூலில் சேப்புங்க இருக்கா வேணும். பூரா புகழ் எல்லாம் சும்மா எல்லாம் அம்சமாக தான் இருக்கு. இந்த நல்லா இருக்கு உண்மையிலே. இந்த தடிமன்காரர் கூட குடிச்சு கொள்ளலாம். ரசம் குடிச்சு கொள்ளலாம். அதே மாதிரி இந்த சூப்பும் வச்சு குடிச்சு கொள்ளலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலுமே. அம்மா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு அந்த மாதிரி. அம்மா கொஞ்சம் அப்போ அல்வா தான் நோடி வந்தவன். அவன் வந்து மிளகாத்தூள் கறித்தூள் வந்து திரிச்சு கொண்டு வந்தவா. தாள் வறுத்து கொண்டு வந்தவா விட்டுட்டு ஓடி வந்தவா. ஆனால் இந்த பரதக்காரருக்கு சூப் வச்சு கொடுக்குறது
இன்னும் அவ்வளோ நல்லா சத்து. இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே நல்ல அருமையான சூப் இது, நல்ல சுவையாக இருக்குது. என்ன பாவம் வீடியோ எடுக்கிறாள் தான் குடிக்கலாம் போயிடுது. அது பிரச்சனை இல்லை, நீங்கள் குடித்தா அது எனக்கு பெரிய சந்தோஷம். அதை விட இன்னும் சந்தோஷம். நல்ல டேஸ்டாக இருக்குது உண்மையிலுமே. அப்படி நீங்களும் வச்சு குடிச்சு பாருங்க, நல்ல அருமையான ஒரு சூப். ஆனால் நிறைய செலவு வந்து சொல்கிறதுக்கு இல்லை. இதில் பழமையாக நாங்கள் பாவிக்கிற மிரக்கறி நண்டு போட்டாலே சரி, நண்டு மட்டும்தான் கடிஞ்சிடும். கடும் செலவுன்னு நாங்கள் கொஞ்சம் தான் நண்டு போட்டுனாங்களே, 1/2 கிலோ நண்டெல்லாம் போட்டாங்க. சின்ன நண்டு கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும், அதை வாங்கி செய்து கொள்ளலாம். இப்படி நீங்களும் செய்து பார்த்துட்டு சொல்லுங்க. என்னப்பா கூழ் மாதிரி வந்துட்டு கூழ் மாதிரியா அப்படி எல்லாம் கரைஞ்சி மிரக்கறியெல்லாம் கரைஞ்சி பூஞ்சி எல்லாம் அப்படியே அதுதான். இப்படி செய்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தனி நண்டை விட மரக்கறி எல்லாம் சேர்ந்துருக்கு. மிளகு தூள்கள் எல்லாம் போட இந்த மிளகு மட்டும்தான் இதுக்கு உரைப்பை கொடுக்குற உண்டு உண்மையிலுமே. அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். நன்றி, வணக்கம்.